அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றால் மட்டுமே கூட்டணி என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தாவிக தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை எனவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றால் மட்டுமே கூட்டணி என செங்கோட்டையன் பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, உங்கள் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. தற்போது தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு சூசகமான பதில் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் செங்கோட்டையன் இந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது முதலமைச்சராக வேண்டும் என்று தான் அரசியலுக்கு விஜய் வந்தார் என்றும் துணை முதலமைச்சர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளுடன் தான் கூட்டணி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக எந்த கட்சி தாவேகா தலைவர் விஜயை முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்கிறதோ அவர்களுடன் தான் கூட்டணி என்று ஒரு திட்டவட்டமான பதிலை தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தாவேகா தற்பொழுது வரை தன்னுடைய கூட்டணி தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலமே உள்ள நிலையில் தாவேகா சார்பில் விருப்பமனு அளித்தவர்களுடன் நேர்காணலானது கடந்த மார்ச் 10ஆம் தேதி துவங்கியது. அதன் பின்பாக விஜய் தாவேகா தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்கிற கட்டாயத்தின் காரணமாக தாவேகா நேர்காணலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்றைய தினம் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது வரை அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை. மேலும் புதுச்சேரி மாநில தேர்தலானது முன்கூட்டியே நடப்பதன் காரணமாக ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்பாளர்களை இறுதி செய்யும் நடவடிக்கையில் தாவேகா தலைவர் விஜய் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தாவேகா எந்த கட்சியுடன் கூட்டணி என்கிற ஒரு தொடர் கேள்வியானது எழுந்து வருகிறது. அண்மையில் பாஜகவுடன் தாவேகா கூட்டணி வைக்கப் போவதாக சமூக வலைதளங்கள் மற்றும் செய்திகளாக வெளியாகி இருந்தன. இதற்கு தாவேகா தரப்பிலிருந்து எந்த ஒரு மறுப்போ அல்லது ஏற்போ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நேற்றைய தினம் டெல்லியில் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான பின்பு மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் அவற்றை எதையும் நடைபெறாமல் விஜய் நேற்று இரவே சென்னை வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர் தான் விஜய் என்றும் துணை முதல்வர் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று ஒரு திட்டவட்டமான பதிலை தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என்கிற அடிப்படையில் ஒரு சூசகமான பதிலையும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தாவேகா கட்சியில் இணைய போகும் அந்த கட்சிகள் யார், அதே போன்று அவர்கள் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் ராமதாசுடன் தாவேகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ராமதாஸ் தாவேகா கூட்டணியில் இணைந்தால் சசிகலாவும் இணைய வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.